ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா கமகமன் நெய் மணக்க ஒரு சாஃப்டான நெய் ரவா உப்புமா தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கடைசியாக நெய்யும் சேர்க்க போகிறோம், அதனால் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2ஆ உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்போட நம்ம உப்புமா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும், உப்புமா திகட்டாது. இப்போ இது எல்லாமே கோல்டன் கலரில் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி காய் சீவுறதுல திருவி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக சேர்த்தா வாயில தட்டுப்போடும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியாது. அதனால இந்த மாதிரி திருவி சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்புமால நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க முடியாது, பச்சை மிளகாய் மட்டும்தான். அப்படிங்கறனால இந்த மாதிரி பொடியா சேர்க்கறப்ப நல்லா காரம் இறங்கும். இப்போ இதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் வரைக்கும் மட்டும் அப்படியே ஸ்லோவா வதக்கி விடுங்க. வெங்காயம் கிரன்ச்சியாவே இருக்கணும், அப்பதான் உப்புமாக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப வதங்கிருச்சு அப்படின்னா இனிப்பு டேஸ்ட் இறங்கிரும். இப்போ அடுத்ததா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே உப்புமாக்கு தேவையான அளவு உப்பும் இதுலயே சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல ரவை அளக்குறீங்களோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் உப்புமா நல்லா சாஃப்டா வரும். நீங்க சன்ன ரவை யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2.5 கப் அளவு தண்ணி வச்சாலே போதும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 கப் அளவு ரவையை இதுல சேர்த்தரலாம். ரவை நல்லா வெந்து வர வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தண்ணி சீக்கிரம் சுண்டிடும், ரவை சரியா வேகாது. லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாத்தையும் ரவை நல்லா உறிஞ்சிருச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 90% மேலே ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் மினிமம் 2 டீஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க, அப்போதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும், நெய்யோட மனம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெய் எல்லாத்தையும் இந்த உப்புமா நல்லா உறிஞ்சிரும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அந்த 1 மினிட் லோ ஃப்ளேம்ல வைக்கிறப்ப ரவை நல்லா வெந்து புழுங்கி வந்துடும். இப்போ பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்றேன். நல்லா உப்புமா பர்ஃபெக்டா வந்திருக்கு. இந்த மாதிரி கரண்டியில எடுத்து நீங்க போடும் பொழுது கொஞ்சம் கூட ஒட்டாது. ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செய்யும் பொழுது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த உப்புமாக்கு சாம்பார் சட்னி ரெண்டுமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த உப்புமா ரெசிபியை உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.